தற்போதைய அண்மை செய்தி. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ரவினா, மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்கா மலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 300 அடி மலையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கட்டியணைத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியான சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் இஸ்லாமியர்களின் கடமைகளில் ஒன்றான ரம்ஜான் நோன்பு எடுப்பது என்பது ஒவ்வொரு வருடமும் ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு எடுப்பார்கள். இந்நிலையில் 30 நாட்கள் பிறகு இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையானது நடைபெறும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து வருடந்தோறும் ரம்ஜான் சிறப்பு தொழுகையை 300 அடி உயரமுள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாஷா தர்காவில் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகையில் ஈடுபடுவார்கள். அதேபோல் இந்த ஆண்டு மலை மீது தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் காவலர்களுடைய நீண்ட பரிசோதனைக்கு பின்னரே தற்போது மலை மீது செல்ல அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மலை மீது உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் திடல் தொழுகையில் ஈடுபட்டார்கள். இந்த தொழுகையை மத நல்லிணக்கத்திற்காகவும் இயற்கை வளங்கள் செலுத்தவும் பஞ்சங்கள் இல்லாமல் நன்மை விட்டு, அதாவது பஞ்சங்கள் இன்றி பஞ்சங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் உள்ளிட்ட சிறப்பு துவாக்கள் செய்யப்பட்டது. இந்த தொழுகையை முடித்த பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வைத்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறுவது தற்போது நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ரவினா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.